ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தேசிய சின்னங்கள் பற்றி டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், ஈஸியாக நம்ம ரிமெம்பர் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேசிய கொடி வந்து 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சோடனே ஏற்றிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீதமும் பாடலும் வந்து 1950 நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருந்துச்சு இல்லையா, அதோட கண்டினியூஷனாக வரும் தெரியுமா. அந்த 22 ஜான்வரி அந்த பீரியடில் தான் வந்து தேசிய கீதம் தேசிய பாடல் வந்து ரைஸ் ஆனது. தேசிய லட்சினை அது 1950. அப்புறம் தேசிய மலர், பழம், தேசிய மரம் எல்லாமே வந்து 1950 தான். ஸோ இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா. அப்புறம் தேசிய நாள்காட்டி. ஸோ நாள் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், ஸோ 57, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பறவை மயில் வந்து 63. நல்லா மயில் அப்படின்னாலே நம்ம முருகர் தானே. ஸோ முருகர் அப்படின்னா ஆறுமுகம்னு பேர். ஸோ 6 மயில்னா 6 முகம், ஸோ 63. அப்படியே ஒரு 10 இயர்ஸ். விலங்கு வந்து புலி வந்து 10 இயர்ஸ் பேக் வந்தீங்கன்னா 73. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து 6 வந்து 2008. ஸோ 6 வந்து பார்க்கும்போது எப்படின்னா கங்கை ஆறு சொல்கிறோம், 2008. ஸோ 6 வந்து நம்ம 6ன்னு போடக்கூடாது. ஸோ 6க்கு அப்புறம் +2 கூட்டிகிட்டு 8ன்னு போட்டுருங்க. அதாவது 6 அப்படின்னா 6. இங்கே ஆப்ஷனில் எப்படியும் 2000 அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 + 2 8. அப்போ 8ல் எண்ட் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாரம்பரிய விலங்கு யானை அப்படின்னாலே பலம்னு ஞாபகம் இருக்குமா. ஸோ பலம் 10 பேர் வந்தாலும் அவனுக்கு யானை பலம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஸோ 10 பேர் யானை பலம் 2010. அதோடு சேர்ந்து தான் நம்ம உதயகுமார் வந்து வடிவமைச்சிருப்பார் இல்லையா இந்த லெட்டர்ஸ், அதுவும் 2010 தான். நெக்ஸ்ட்டு வந்து தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ். லாக்டோ தனி, பேசிலஸ் தனி. ஸோ இது வந்து 2 டைம் வருது. ஸோ 2012. ஸோ 14 சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. வரிசையாக பார்க்கும்போது கொடினா 47, கீதம், பாடல், லட்சினை, மலர், மரம், பழம் எல்லாமே 1950 தான். நாள்காட்டி 7 நாள் காட்டும், ஸோ 1957. மயில்னா 6 முகம், ஸோ 1963. புலி அப்படின்னா அப்படியே 10 இயர்ஸ் பேக்கு 1973. 6 2008. விலங்கு யானை பழம் 10, நாணய சின்னம் 10. நெக்ஸ்ட்டு வந்து லாக்டோபாசிலஸ் 2012. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.